கொடைக்கானலில் உள்ள பெப்பர் அருவிக்கு எச்சரிக்கையை மீறி சட்டவிரோதமாக சுற்றுலா பயணிகளை அழைத்துச் செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணி நேதாஜியிடம் கேட்டு பெறலாம். மணி நேதாஜி, வணக்கம். தற்பொழுது எச்சரிக்கையை மீறியும் ஒரு சாகச பயணம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் யார் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கிறது? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் உலக அளவில் உள்ள சுற்றுலா தலமாகும். கொடைக்கானலுக்கு ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பல்வேறு பகுதியில் இருந்து கொடைக்கானல் வருவது வழக்கமாக இருக்கிறது. இந்நிலையில் கொடைக்கானலில் இயல்பாக எப்பொழுதும் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை தாண்டி அழகும் ஆபத்தும் இருந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் ஜீப் சஃபாரி என்ற பெயரில் சாகச சுற்றுலா எந்த ஒரு அனுமதியின்றி ஒரு சிலர் அழைத்து செல்லப்படுகிறார்கள். குறிப்பாக கொடைக்கானல் பல்லங்கி அருகே இருக்கக்கூடிய கோம்பை பகுதியில் உள்ள பெப்பர் அருவி வனப்பகுதிக்குள் சாகச பயணம் என்ற பெயரில் சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்கின்றனர். இந்நிலையில் தான் கோம்பை பகுதியில் உள்ள பெப்பர் அருவி திடீரென பிரபலம் அடைந்துள்ளது. இந்த பெப்பர் அருவியை காண்பதற்கு விடுதிகளில் இருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு நாள்தோறும் சுமார் 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் ஜீப் மூலம் கோம்பை வழியாக அடர்ந்த மலைப்பகுதிக்கு நடுவே ஆபத்தான முறையில் பயணம் செய்கின்றனர். மேலும் இந்த பெப்பர் அருவியை காண்பதற்கு சுமார் 2 பெரும் ஆறுகளை கடந்து செல்ல வேண்டும். இந்த ஆறுகள் மழை பெய்தால் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் நீடித்து வருகிறது. ஆறுகளை கடந்து செல்வதற்கு அங்கு ஒரு சிலர் அது தங்களுடைய வருவாய் இடம் என கூறி ஒருவருக்கு 100 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. தொடர் புகார்கள் எழுந்து வந்த நிலையில் கொடைக்கானலை சேர்ந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் கொடைக்கானல் வட்டாட்சியர் தலைமையில் திடீரென அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். சுற்றுலா பயணிகளிடையே தங்கள் ஜீப்புகள் மூலம் இங்கு அழைத்து செல்லப்படுபவர்கள் நபர் மேல் ஒன்றுக்கு எவ்வளவு ரூபாய் வாங்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு மேலும் அருவிக்கு சென்று ஆய்வுகள் மேற்கொண்டு வருகிறார் வருவாய்த்துறை அதிகாரி. இந்த பகுதியில் மழை பெய்தால் திடீரென காற்று வெள்ளம் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் பெப்பர் அருவியை அடைவதற்கு கயிறுகள் மூலம் சுற்றுலா பயணிகள் கடந்து வருவதாகவும் பெரும் ஆபத்து ஏற்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் பெப்பர் அருவிக்கு செல்வதற்கு அங்குள்ளவர்கள் யாரும் பணம் வாங்கக்கூடாது என தெரிவித்தனர். மேலும் சாகச சுற்றுலா என்ற பெயரில் ஜீப் மூலம் சுற்றுலா பயணிகள் ஆபத்தின் இருந்த பகுதியை அழைத்து சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய்த்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். பிரீதா, விவரங்களுக்கு நன்றி மணி நேதாஜி. Every picture here has its own kutti story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box. So he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.